அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் மோட்டார் வாகனத்தின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் வேக்யூம் அசிஸ்ட் பிரேக் அசெம்பிளியை மாற்றி அமைக்கவும் ஆய்வு செய்யவும் கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்பவை: வேக்யூம் அசிஸ்ட் பிரேக் சிஸ்டமை அகற்றி ஆய்வு செய்யவும், வேக்யூம் அசிஸ்ட் பிரேக் சிஸ்டமை அசெம்பிள் செய்யவும். இதற்கான கருவிகள், உபகரணங்கள், பொருட்களை சேகரிப்போம். ட்ரைனி டூல்கிட் 1, சர்க்குலர் பிளேயர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் 1, வேக்யூம் அசிஸ்டட் பிரேக் சிஸ்டம் 1, ஒர்க் பெஞ்ச் 1, காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப, சோப் ஆயில் தேவைக்கேற்ப, ஹைட்ராலிக் ஆயில் தேவைக்கேற்ப. வேக்யூம் பூஸ்டர் அசெம்பிளியை அகற்றுதல். முன் மற்றும் பின் வீல்களை துண்டித்து பேட்டரியை துண்டிக்கவும். பிரேக் பேடல் ரிட்டர்ன் ஸ்பிரிங் மற்றும் இணைப்பை அகற்றவும். வேக்யூம் வால்வில் இருந்து போர்க் பின்னை துண்டிக்கவும். ஹைட்ராலிக் குழாய்களை துண்டிக்கவும். திரும்பாத வால்வில் இருந்து வேக்யூம் லைனை துண்டிக்கவும். மவுண்டிங் நட்டை அவிழ்த்து பூஸ்டர் அசெம்பிளியை வெளியே எடுக்கவும். மாஸ்டர் சிலிண்டரை அகற்றவும். பூஸ்டரை அகற்றி சுத்தம் செய்யவும். கைப்பிடி மற்றும் ஸ்பிரிங் ஆகியவற்றை மெதுவாக தளர்த்தி பிவோட் அசெம்பிளி மற்றும் டயாஃப்ராம் அசெம்பிளியை அகற்றவும். டயாஃப்ராம் டிஸ்க் மற்றும் டயாஃப்ராமை அகற்றவும். சீல் ரிங், லிப் சீல் மற்றும் கெய்டர் ஆகியவற்றை அகற்றவும். வேக்யூம் பூஸ்டர் அசெம்பிளியின் ஆய்வு. அனைத்து பாகங்களையும் தேய்மானம் உள்ளதா என்று பரிசோதித்து டேமேஜ் இருந்தால் மாற்றவும். வால் பாடி, டயாபிராம் மற்றும் டிஸ்க் ஏதேனும் டேமேஜ் உள்ளதா என சரிபார்க்கவும். வேக்யூம் பூஸ்டரை அசெம்பிள் செய்வதை பார்ப்போம். டயாபிராம் மற்றும் சேதமடைந்த பாகங்களை மாற்ற பரிந்துரைக்கப்பட்ட பழுது பார்க்கும் கருவியை பயன்படுத்தவும். ஆபரேட்டிவ் ராடில் சீலிங் ரிங்கை சரி செய்யவும். வால் பாடியின் பின்பகுதியில் மெதுவாக இறக்கி இறுக்கவும். புஷ் ராடில் செக்மெண்ட் ரிட்டைனரை சரி செய்யவும். பிரிவுகளை வெளியே இழுத்து சரியான சீல் உள்ளதா என சரிபார்க்கவும். செக்மெண்ட் ரிட்டைனரை மடித்து போர்ட் அசெம்பிளியை பாதுகாக்கவும். பின்புற ஹவுசிங்கை பாடியுடன் வைக்கவும். டயாஃப்ராம் ரிட்டர்ன் ஸ்பிரிங் உடன் முன் ஹவுசிங்கை சரி செய்யவும். மாஸ்டர் சிலிண்டருடன் பூஸ்டரை வாகனத்தில் ஏற்றி பைப்லைன்களை இணைக்கவும். பிளேட் மற்றும் பிரேக் செயல்பாட்டை சரிபார்க்கவும். இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டவை: வேக்யூம் அசிஸ்ட் பிரேக் சிஸ்டமை அகற்றி ஆய்வு செய்யவும், வேக்யூம் அசிஸ்ட் பிரேக் சிஸ்டமை அசெம்பிள் செய்யவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.